அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம கலைச்சொற்கள் அரசியல் சம்பந்தமா பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? சோ இப்போ நம்ம பார்ட் 3 தான் பார்க்க போறோம். சோ ஆல்ரெடி நான் புவியியல் முடிச்சாச்சு. இதுவும் நம்ம அரசியல்ல ஒரு 2 பார்ட்டும் முடிச்சாச்சு. ஓகேவா? சோ 1000 கலைச்சொற்கள் ஒவ்வொரு டாபிக், அதாவது சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாபிக்கும் பார்த்து முடிச்சலாம் சொல்லியிருந்தேன். சோ பர்சனல் இஷ்யூனால கொஞ்ச நாள் வீடியோ கண்டினியூவா போட முடியல. சோ இனி அடுத்தடுத்து சீக்கிரமாவே வீடியோ வந்துடும். ஓகேவா? சோ தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. எல்லா கலைச்சொற்களும் முடிச்சிடலாம். சோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி கலைச்சொல் பேரகராதி அந்த புத்தகத்துல இருந்து கேட்டிருக்காங்க இல்லையா? சோ மேக்ஸிமம் லாஸ்ட் குரூப் 2 குரூப் 4ல கலைச்சொல் பேரகராதி புத்தகத்துல தான் கேட்டிருந்தாங்க. சோ அதுல இருந்து தான் நம்ம 1000, அதாவது ஒவ்வொரு டாபிக்ல இருந்து 1000 கலைச்சொற்கள் பார்க்க போறோம். ஓகேவா? சோ எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிற முடியாது. பட் இந்த மாதிரியான முக்கியமான கலைச்சொற்கள் அவங்க எங்கிருந்து கேட்டிருக்காங்களோ அதுல இருந்து சில விஷயங்கள் நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எக்ஸாம்ல. ஓகேவா? சோ நான் ஒன்னா சொல்றேன், தயவு செஞ்சு நோட் எடுத்து எழுதுங்க. சோ எல்லாத்தையும் நோட் எடுத்து நீங்க கண்டிப்பா எழுதிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? சோ ஃபியூச்சர்ல புக்கா கூட நான் முடிஞ்சா ட்ரை பண்ணி கொடுக்க பாக்குறேன். இப்போ நீங்க ஷார்ட் பீரியட் இருக்கு. குரூப் 2 எக்ஸாம் சீக்கிரமா வந்துடும். குரூப் 1 தேவையில்ல, குரூப் 2 கண்டிப்பா கலைச்சொற்கள் தேவைப்படும். ஏன்னா தமிழ் இருக்கு இல்லையா? சோ அதனால தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தயவு செஞ்சு எழுதுங்க. ஒரு அதாவது நோட் ஒன்னு கிரியேட் பண்ணிக்கோங்க. டெய்லி அந்த கலைச்சொற்களை எழுதிருங்க. ஜஸ்ட் சிம்பிள் தான், நம்ம பார்க்க தான் பெருசா தெரியும். பட் அது நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? சோ ஒவ்வொன்னா சொல்றேன், அப்படியே ஒவ்வொன்னா நோட் பண்ணிட்டே வாங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, கல்பபிள் ஆக்ட் அப்படின்னா குற்றத்திற்குரிய செயல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதே மாதிரி கல்டிவபிள் லேண்ட் அப்படின்னா பயிரிடத்தக்க நிலம். ஓகே. அதே மாதிரி கியூமுலேட்டிவ் எஃபெக்ட் அப்படின்னா ஒட்டுமொத்த விளைவு. ஓகேவா? சோ இந்த வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். கியூமுலேட்டிவ் எஃபெக்ட் அப்படின்னா ஒட்டுமொத்த விளைவு அப்படின்னு அர்த்தம். கர்ஃபியூ அப்படின்னா ஊரடங்கு உத்தரவு. ஓகேவா? சோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். வார்த்தைகள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஓகேவா? சோ கஸ்டமரி லா அப்படின்னா வளமை சட்டம். ஓகேவா? கஸ்டமரி லா அப்படின்னா வளமை சட்டம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்க, கஸ்டமரி ரைட் அப்படின்னா வழக்காற்று உரிமை. சோ இது எல்லாமே இந்த புத்தகத்துல கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமான வார்த்தைகளா இருக்கு. ஓகேவா? சோ ஸ்கூல் புக்ல இல்லாததான் எல்லாமே. சைக்ளோன் இன்சூரன்ஸ் அப்படின்னா புயல் காப்பீடு அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு புயல் அடிச்சிருச்சு அப்படின்னா கவர்மெண்ட் ஒரு அதாவது நிவாரணம் மாதிரி கொடுப்பாங்க இல்லையா? சோ அததான் சொல்றாங்க, புயல் காப்பீடு அப்படின்னு அர்த்தம். டெக்காய்ட் அப்படின்னா குழு கொள்ளைக்காரன் அப்படின்னு அர்த்தம். ஓகே. டெக்காய்ட் அப்படின்னா குழு கொள்ளைக்காரன். இதுக்கு வித்தியாசமா இருக்கு. ஓகே. டெக்காய்டி அப்படின்னா கூட்டு கொள்ளை. ஓகேவா? சோ டெக்காய்ட் அப்படின்னா குழு கொள்ளைக்காரன் அப்படின்னு அர்த்தம். டெக்காய்டி அப்படின்னா கூட்டு கொள்ளை. ஃபெசன்ட் அப்படின்னா சேதமிழைத்தல். ஃபெசன்ட் அப்படின்னு மீன்ஸ் சேதமிழைத்தல் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் வித்தியாசமா இருக்கு. சோ நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ 11 கவனிங்க. பெக்யூனியரி அப்படின்னா பண இழப்பீடு. ஓகேவா? பெக்யூனியரி அப்படின்னா பண இழப்பீடு. டார்க் ஹாஸ்ட் அப்படின்னா ஒப்படைப்பு மனு. ஓகேவா? டார்க் ஹாஸ்ட் மீன்ஸ் ஒப்படைப்பு மனு அப்படின்னு அர்த்தம். டிஃபாக்டோ அப்படின்னா நிகழ்வு நிலை. ஓகேவா? அடுத்து டி ஜூர் அப்படின்னா சட்ட நிலையியல். அப்படியா டெட் லெட்டர் அப்படின்னா இயற்றப்பட்டு செயலில் இல்லாத சட்டம். சோ டெட் அப்படின்னாலே இறந்தவர்களை குறிப்போம். பட் டெட் லெட்டர் அப்படின்னா இயற்றப்பட்டு செயலில் இல்லாத சட்டம். எக்ஸாம்பிளுக்கு கவர்மெண்ட் ஒரு சட்டம் இயற்றிருக்காங்க அப்படின்னா அதை நடைமுறைப்படுத்தாம, நம்ம சோசியல்ல கூட படிச்சிருப்போம் இல்லையா? சோ நம்ம யூனிட் 6ல படிச்சிருப்போம். சோ நம்ம அந்த குழந்தைகள் திருமண தடை சட்டம் சொல்லிட்டு வெறும் பேப்பர்ல மட்டும்தான் இருந்துச்சு. அது மக்கள் நடைமுறைப்படுத்தல அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சோ அதான் சொல்றாங்க. டெட் லெட்டர் அப்படின்னா இயற்றப்பட்டு செயலில் இல்லாத சட்டம் அப்படின்னு அர்த்தம். டெட்லி வெப்பன்ஸ் அப்படின்னா கொடிய ஆயுதங்கள். ஓகேவா? சோ டெத் பெனால்டி அப்படின்னா மரண தண்டனை. டிபார் அப்படின்னா உரிமையை தடு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? டிபார் அப்படின்னா உரிமையை தடு. டிபென்ச்சூர் அப்படின்னா கடனீட்டு பத்திரம். ஓகேவா? சோ டிபென்ச்சூர் அப்படின்னா கடனீட்டு பத்திரம். டெப்ட் அப்படின்னா கடன். சோ இதுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஓகே. சோ 21 கவனிங்க. டிசீஸ் அப்படின்னா இறந்தவர் அப்படின்னு அர்த்தம். சோ இதுவரை நம்ம டிசீஸ் அப்படின்னா நம்ம வேற ஒரு மீனிங்ல வச்சிருக்கலாம். பட் இதுல டிசீஸ் அப்படின்னா இறந்தவர் அப்படின்னு அர்த்தம். டெப்டர் அப்படின்னா கடன் வாங்குபவர். ஓகேவா? சோ அடுத்து டிசீட் அப்படின்னா ஏமாற்றுதல். ஓகே. டிசீட் மீன்ஸ் ஏமாற்றுதல். டீசென்ட்ரலைசேஷன் அப்படின்னா அதிகாரத்தை பன்முகப்படுத்துதல். ஓகேவா? சோ டீசென்ட்ரலைசேஷன் அப்படின்னா அதிகாரத்தை பன்முகப்படுத்துதல். பன்முகப்படுத்துதல் அப்படின்னா விரிவாக்கம் செய்தல் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? சோ அதான் சொல்றாங்க. சோ டெக்ளாரண்ட் அப்படின்னா வாக்குமூலம் கொடுப்பவர். டெக்ளாரட்டரி ஸ்வீட் அப்படின்னா விளிம்பு வகை வழக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சோ டெக்ரி அப்படின்னா தீர்ப்பாணை அப்படின்னு அர்த்தம். டெக்ரி மீன்ஸ் தீர்ப்பாணை. டெக்ரி ஹோல்டர் அப்படின்னா தீர்ப்பாணையை பெற்றவர் அப்படின்னு அர்த்தம். டெக்ரி ஹோல்டர் அப்படின்னா தீர்ப்பாணையை பெற்றவர். டெக்ரி அப்சல்யூட் அப்படின்னா முழுமை தீர்ப்பாணை அப்படின்னு அர்த்தம். ஓகே. டிடெக்டபிள் அப்படின்னா கழிக்கக்கூடிய. டிடெக்டபிள் மீன்ஸ் கழிக்கக்கூடிய. 31 கவனிங்க. டீட் ஆஃப் மார்ட்கேஜ் அப்படின்னா அடைமான பத்திரம். ஓகே. டீட் ஆஃப் மார்ட்கேஜ் அப்படின்னா அடைமான பத்திரம். டீட் ஆஃப் பார்ட்னர்ஷிப் அப்படின்னா கூட்டாண்மை ஆவணம். ஓகேவா? சோ அடுத்து பாருங்க, டிஜூர் அப்படின்னா சட்ட நிலையியல். சோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
அடுத்து டீட் அப்படின்னா ஆவணம். சோ இதெல்லாம் ஈஸியா நம்ம ஃபைண்ட் பண்ணிட முடியும். டிஃபைல் அப்படின்னா அசுத்தப்படுத்து அப்படின்னு அர்த்தம். டிஃபங்க்ட் கம்பெனி அப்படின்னா செயலிழந்த நிறுவனம். டிஃபங்க்ட் கம்பெனி அப்படின்னா செயலிழந்த நிறுவனம். டெலிகேஷன் அப்படின்னா ஒப்படைவு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சோ டெலிகேஷன் அப்படின்னா ஒப்படைவு அப்படின்னு அர்த்தம். டெலியூஷன் அப்படின்னா மருட்சி. ஓகேவா? சோ அடுத்து பாருங்க, டெமார்கேஷன் அப்படின்னா எல்லை வரையறுத்தல். டெமி அபிசியல் லெட்டர் அப்படின்னா நேர்முக கடிதம். ஓகேவா? சோ அடுத்து 41 கவனிங்க. டெமாலிஷன் அப்படின்னா இடித்தல் அப்படின்னு அர்த்தம். டெபோனன்ட் அப்படின்னா சான்றுரைப்பவர். சோ இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? சோ டெமாலிஷன்னா இடித்தல், டெபோனன்ட் அப்படின்னா சான்றுரைப்பவர் அப்படின்னு அர்த்தம். டெபோர்டேஷன் அப்படின்னா நாடு கடத்துதல். ஓகேவா? சோ அடுத்து டீபொசிஷன் அப்படின்னா வாக்குமூலம். அதாவது டீப்ரிசியேஷன் அப்படின்னா தேய்மானம். ஓகேவா? சோ நம்ம தேய்மானம் அப்படிங்கிறதுக்கான அரசியல் சார்ந்த கலைச்சொல் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகேவா? சோ டீப்ரிசியேஷன் அப்படின்னா தேய்மானம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சோ அடுத்து டெரகேஷன் அப்படின்னா குன்றச் செய்தல். சோ இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நீங்க கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? சோ அடுத்து டெசண்டன்ட் அப்படின்னா வழித்தோன்றல். சோ டெசன்ட் மீன்ஸ் என்னோட வழித்தோன்றல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? சோ அதான் அங்க சொல்றாங்க. அடுத்து டெசர்ஷன் மீன்ஸ் பொறுப்பு விட்டேகுதல் அப்படின்னு அர்த்தம். ஓகே. அடுத்து டெசிக்னேஷன் அப்படின்னா பதவி பெயர். அதாவது நீங்க ஒரு பொறுப்புல இருக்கீங்க அப்படின்னா அந்த அதுக்கான வார்த்தை வந்து டெசிக்னேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? சோ டெசிக்னேஷன் மீன்ஸ் பதவி பெயர். டிடென்ஷன் அப்படின்னா சிறை வைப்பு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? டிடென்ஷன் மீன்ஸ் சிறை வைப்பு. இது எல்லாமே பாலிட்டி சார்ந்த கலைச்சொற்கள் தான். சோ ஒவ்வொன்றையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து டெட்டர்மினேஷன் அப்படின்னா முடிவு, தீர்மானம். இதோட அதாவது உங்ககிட்ட இருந்து என்ன முடிவு எடுத்திருக்க அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? சோ அதாங்க சொல்றாங்க. டெட்டர்மினேஷன் அப்படின்னா முடிவு அல்லது தீர்மானம், ரெண்டுமே வார்த்தைகள் கொடுத்திருக்காங்க அந்த புத்தகத்துல. அடுத்து டெட்ரிமெண்ட் அப்படின்னா கெடுதல் அப்படின்னா ஊறு அப்படின்னு அர்த்தம். ஓகே. அடுத்து டீவியேஷன் அப்படின்னா மாறுபடுதல். டிக்டம் அப்படின்னா வழக்கின் போது நீதிபதி வெளியிடும் கருத்து. சோ இதை நீங்க கண்டிப்பா நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? சோ ஒரு நீதிபதி ஒரு வழக்க விசாரிக்கிறாங்க, அவங்க கடைசியா ஒரு கருத்து மீன்ஸ் ஒரு தீர்ப்பு சொல்லி ஆகணும். ஓகேவா? சோ அதாங்க சொல்றாங்க. டிக்டம் அப்படின்னா வழக்கின் போது நீதிபதி வெளியிடும் கருத்து. ஓகேவா? சோ அடுத்து டைரக்ட் எவிடன்ஸ் அப்படின்னா நேரடி சாட்சியம் அப்படின்னு அர்த்தம். டிசஃபெக்ஷன் அப்படின்னா பற்றுறுதியின்மை. டிசஃபெக்ஷன் மீன்ஸ் பற்றுறுதியின்மை. டிசர்மமெண்ட் அப்படின்னா படைக்குறிப்பு அப்படி இல்லைன்னா ஆயுத குறைப்பு அப்படின்னு அர்த்தம். ஓகே. அடுத்து டிஸ்கிரிபான்சி அப்படின்னா முரண்பாடு. டிஸ்கிரிஷன் ஆஃப் கோர்ட் அப்படின்னா நீதிமன்றத்தில் விருப்புரிமை. ஓகேவா? சோ அடுத்து டிஸ்கிரிஷனரி பவர் அப்படின்னா தன் விருப்பு அதிகாரம். ஓகேவா? சோ இதெல்லாம் நம்ம பாலிட்டியில படிச்சிருப்போம். தன் விருப்பு அதிகாரம் யார்கிட்ட இருக்கும்? ஒன்னு ஆளுநர்கிட்ட இருக்கும், அப்படி இல்லைன்னா குடியரசுத் தலைவர். இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து தன் விருப்பு அதிகாரத்தை வந்து கையில வச்சிருப்பாங்க. ஓகேவா? சோ அடுத்து 61 கவனிங்க. டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னா வேற்றுமை காட்டல். ஓகேவா? சோ அடுத்து டிஸ்ஹார்மோனி அப்படின்னா ஒத்திசைவின்மை. ஓகேவா? டிஸ்ஹார்மோனி அப்படி மீன்ஸ் ஒத்திசைவின்மை. டிஸ்ஹானஸ்ட் இன்டென்ஷன் அப்படின்னா நேர்மையற்ற உட்கருத்து. ஓகேவா? டிஸ்ஹானஸ்ட் இன்டென்ஷன் அப்படின்னா நேர்மையற்ற உட்கருத்து. டிஸ்பாரிட்டி அப்படின்னா ஏற்றத்தாழ்வு. ஓகேவா? சோ அடுத்து பாருங்க, டிஸ்மிஷல் அப்படின்னா பணி நீக்கம். டிசோபிடியன்ஸ் அப்படின்னா கீழ்ப்படியாமை அப்படின்னு அர்த்தம். டிசோபிடியன்ஸ் மீன்ஸ் கீழ்ப்படியாமை. டிஸ்பியூட் அப்படின்னா சச்சரவு அப்படின்னா தகராறு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. சோ இதுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஓகே. அடுத்து டிசெண்டிங் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னா மாறுபட்ட தீர்ப்புரை. ஓகேவா? மாறுபட்ட தீர்ப்புரை அப்படின்னு அர்த்தம். டிசோலியூஷன் ஆஃப் மேரேஜ் அப்படின்னா திருமண கலைப்பு அப்படின்னு அர்த்தம். சொல்யூஷன் அப்படின்னாலே ஒரு கூட்டு சேர்ந்த பொருள் சொல்லுவோம். டிசோலியூஷன் ஆஃப் மேரேஜ் அப்படின்னா திருமண கலைப்பு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? டிஸ்டிங்கர்ஸ் அப்படின்னா வேறுபடுத்தி காட்டுதல். டிஸ்டிங்கர்ஸ் அப்படின்னா வேறுபடுத்தி காட்டுதல். 71 பார்த்தோம் அப்படின்னா டிக்டம். ஓகேவா? வழக்கின் போது நீதிபதியின் கருத்து. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். சோ மறுபடியும் ஒரு தடவை வந்துருச்சு. ஓகேவா? சோ பட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டிக்டம் அப்படின்னா வழக்கின் போது நீதிபதி வெளியிடும் கருத்து. டிஸ்கிளைமர் அப்படின்னா உரிமை கோராதவர். டிஸ்கிளைமர் மீன்ஸ் உரிமை கோராதவர். டிஸ்க்ளோஸ் அப்படின்னா வெளிப்படுத்துதல். ஓகேவா? டிஸ்கிரிபான்சி அப்படின்னா முரண்பாடு. டிஸ்கிரிஷன் அப்படின்னா உளத்தேர்வு அல்லது விருப்புரிமை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சோ டிஸ்கிரிஷனரி பவர் அப்படின்னா உளத்தேர்வு அதிகாரம். அடுத்து டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னா வேற்றுமை காட்டல். ஓகே. அடுத்து டிஸ்பிகர் அப்படின்னா உருச்சிதை அப்படின்னு அர்த்தம். டிசன் டைட்டில் அப்படின்னா உரிமையை தட்டிப்பறி. சோ இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. டிசன் டைட்டில் அப்படின்னா உரிமையை தட்டிப்பறி. டிஸ்மிசல் அப்படின்னா பணி நீக்கம். டிஸ்மிஸ் பண்ணிருவேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் டிஸ்மிசல் அப்படிங்கிற அந்த SAL எக்ஸ்ட்ரா அதுல வந்து புத்தகத்துல கொடுத்திருக்காங்க. டிஸ்மிசல் அப்படின்னா தான் பணி நீக்கம் அப்படின்னு அர்த்தம். ஓகே. 81 கவனிங்க. டிசோபிடியன்ஸ் அப்படின்னா கீழ்ப்படியாமை. சோ ஒபே பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நான் சொல்றதுக்கு நீ வந்து படிஞ்சு போ அப்படின்னா ஒபே பண்ணு அப்படின்னு அர்த்தம். டிசோபிடியன்ஸ் அப்படின்னா கீழ்ப்படியாமை. ஓகேவா? டிஸ்பாரிட்டி அப்படின்னா ஏற்றத்தாழ்வு. டிஸ்பிளஷர் அப்படின்னா அதிருப்தி அப்படின்னா மகிழ்வின்மை அப்படின்னு அர்த்தம். ஓகே. அடுத்து டிஸ்பியூட் அப்படின்னா சச்சரவு அப்படின்னா தகராறு அப்படின்னு அர்த்தம்.
டிஸ்டிங்கிஷ் அப்படின்னா வேறுபடுத்தி காட்டுதல். ஸோ ஆல்ரெடி நான் 2-3 இது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ மறுபடியும் பார்த்துருக்கு, நெக்ஸ்ட் இதில் பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்து டிஸ்ட்ரஸ் அப்படின்னா கைப்பற்றுகை அப்படின்னு அர்த்தம். டிவைடண்ட் அப்படின்னா பங்கு ஆதாயம். ஓகேவா, ஸோ டிவைடண்ட் மீன்ஸ் பங்கு ஆதாயம். டிவைன் லா அப்படின்னா இறை சட்டம். டாக் அப்படின்னா குற்றவாளி கூண்டு. ஸோ இந்த வார்த்தையை நீங்க கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, டாக் அப்படின்னா குற்றவாளி கூண்டு, இந்த டிவைன் லா அப்படின்னா இறைச்சட்டம். இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமா தெரியுது. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி கலைச்சொற்கள் கொஞ்சம் நம்ம படிச்சு 2-3 டைம் ரிவிஷன் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே, அடுத்து டொமஸ்டிக் என்கொயரி அப்படின்னா துறைசார் விசாரணை. ஓகேவா, ஸோ டொமஸ்டிக் என்கொயரி அப்படின்னா துறைசார் விசாரணை. 91 கவனியா, அவ்வளவுதான் முடிய போகுது. டொமிசில் அப்படின்னா வாழ்வகம் அல்லது நிலையகம். டொமிசில் அப்படின்னா வாழ்வகம் அப்படி இல்லைன்னா நிலையகம் அப்படின்னு அர்த்தம். டோலி இன்காபேக்ஸ் அப்படின்னா குற்றம் செய்ய இயலாமை. டோலி இன்காபேக்ஸ் அப்படின்னா குற்றம் செய்ய இயலாமை. டொமிசில் ஆஃப் சாய்ஸ் அப்படின்னா விருப்பப்படியான வாழ்வகம். ஓகேவா, சோ அடுத்து டோனி அப்படின்னா கொடை பெறுநர். டோனர் அப்படின்னா கொடுக்கறவங்க. சோ பிளட் டோனர் நம்ம சொல்லுவோம் இல்லையா, டோனர் அப்படின்னா கொடுக்கறவங்க. டோனி அப்படின்னா கொடை பெறுநர், அதை வாங்கிக்கிறாங்க இல்லையா, சோ டோனி அப்படின்னா கொடை பெறுநர். ஓகே, சோ டோர்மெண்ட் பார்ட்னர் அப்படின்னா செயலற்ற பங்குதாரர். ஓகே, டோவர் அப்படின்னா மனக்கொடை. ஓகேவா, சோ டோவர் இந்த 2 வார்த்தையும் தெரிஞ்சுக்கோங்க. டோனினா கொடை பெறுநர், டோவர்னா மனக்கொடை. சோ வார்த்தைகள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஓகே, சோ டோவர் ப்ராம்ப்ட் அப்படின்னா உடனடி மனக்கொடை அப்படின்னு அர்த்தம். டோவர் ப்ராம்ப்ட், அந்த டோவர்னா மனக்கொடை, இந்த ப்ராம்ப்ட் அப்படின்னா உடனே அதை வந்து கொடுத்துருங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, சோ அதுக்கான வார்த்தைகள் தான் அது. ஓகே, சோ டாவரி அப்படின்னா சீதனம் அப்படின்னா வரதட்சணை. சோ இந்த வார்த்தையை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, டாவரி மீன்ஸ் சீதனம் அப்படின்னா வரதட்சணை அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து டியூயாலிஸ்டிக் தியரி அப்படின்னா இருமை கோட்பாடு. ஓகே, சோ டபுள் அப்படின்னா 2 நம்ம சொல்லுவோம். சோ அந்த அதுலயே அந்த வார்த்தையை வச்சு நாம எடுக்க தெரிஞ்சிருக்கணும். ஓகே, சோ டியூ டியூயாலிஸ்டிக் அந்த வச்சு கண்டுபிடிச்சிடணும். தியரி அப்படின்னாலே ஒரு கோட்பாடு, அதை நம்ம ஈஸியா ஃபைண்ட் பண்ணிட முடியும். சோ டியூயாலிஸ்டிக் அப்படின்னா இருமை கோட்பாடு அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்து டம்ப் விட்னஸ் அப்படின்னா ஊமை சான்றுரைஞர். டம்ப் விட்னஸ் அப்படின்னா ஊமை சான்றுரைஞர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, சோ மொத்தம் நம்ம 100 கலைச்சொல் பார்த்துட்டோம். சோ அதுல 2-3 ரிப்பீட் ஆயிருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்ல, பாத்துக்கலாம். ஓகே, சோ நீங்க என்ன பண்ணணும்னா தயவு செஞ்சு நோட் எடுத்து எழுதுங்க. கலைச்சொல் ரொம்ப ரொம்ப கஷ்டம் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. அதுல நம்ம 10 மார்க்கு கிட்ட இருக்கு, வேற வழியில நம்ம படிச்சுதான் ஆகணும். எவ்வளவு கலைச்சொற்கள் படிச்சு கிட்டத்தட்ட 10,000-20,000 கலைச்சொற்கள் படிச்சு ஞாபகம் வச்சுக்கிற முடியுமா? சோ கஷ்டம். ஆனா பட் இங்கிலீஷ் மீடியம் படிச்சவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கலாம் மேபி. ஓகே, சோ லாஸ்ட் டைம் அந்த குரூப் 4 எக்ஸாம்ல மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதிகமா போயிருக்காங்க. சோ கலைச்சொல் அவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காங்க உங்களுக்கு. ஏன்னா சின்ன வயசுல இருந்து அவங்க அதுல இருக்கிறனால ஈஸியா ஃபைண்ட் பண்ண முடியுது. ஓகேவா, சோ இதுதான் உண்மையும் கூட. பட் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பயப்படாதீங்க, ஒரு பிரச்சனையும் இல்ல. நீங்க எடுத்து சில எப்படி நம்ம படிச்சா பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை மட்டும் வளர்த்துக்கோங்க, அதுவே மிகப்பெரிய விஷயம். சோ எதை நினைச்சும் பயப்படாதீங்க, கண்டிப்பா நம்ம எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம். சோ தொடர்ந்து நீங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. ரொம்ப ரொம்ப நான் சப்போர்ட் பண்றேன். இனி டெய்லி என்னோட சேனல்ல வீடியோ வந்துட்டே இருக்கும். சோ கலைச்சொற்கள் டக்குன்னு முடிச்சிட்டோம் அப்படின்னா அப்புறம் சொல்லும் பொருளும் இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, நம்ம சேனல்ல சக்தி டீச்சிங் சேனல்ல நிறைய புக்ஸுமே வந்து இனி ஃபியூச்சர்ல வந்து வரும். பட் நம்ம ஒரு கிளாஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு பிறகுதான் எதுவும் ஒரு ஐடியா வந்து கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா, சோ உங்களுக்கு எந்த ஒரு டவுட்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் உங்களுக்கு பண்றேன். ஓகேவா, சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ அப்பதான் எனக்கு இன்னும் மோட்டிவேஷனா இருக்கும் வீடியோ கொடுக்கறதுக்கு. ஓகேவா, சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. முடியாதது ஒன்றுமே இல்லையே, படியாக்கலாம் தனிகளின்